வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நல்லா நாக்கில் எச்சி விடுற அளவுக்கு கத்திரிக்காயும் கருவாட்டையும் போட்டு பிணைஞ்சி சோத்தில் அடித்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு குழம்பு தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி தகவல் போடுற நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே கண்டினியூவாக வரும். அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை போட்டு சாப்பிட்டு கொடுத்து பாருங்கள். வீட்டில் சோறும் காலி, குழம்பும் காலி, அந்த மாதிரி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆயிடுச்சு. ஃபுல் குழம்பு, ஃபுல் சோறு, 2 சட்டியுமே மதியமே காலி ஆயிடுச்சு. இந்த காம்பினேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கூடையுமே செட் ஆகும். சாப்பாட்டுக்கு நீங்கள் போட்டுக்கலாம், தோசைக்கு போட்டுக்கலாம், சப்பாத்தி, இட்லி எல்லாத்துமே போட்டுக்கலாம், சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அப்படியே சோறு போட்டு இந்த குழம்பு அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சமாக இந்த கத்திரிக்காய் ஒரு பீஸு, ஒரு கருவாடு ஒரு பீஸு எடுத்து அந்த சாப்பாட்டில் நடுவில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இந்த சாப்பாட்டை பிசையிறப்பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாக்கில் எச்சி ஊற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சாப்பாடு தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிறோம். இது எப்படி பண்ணுறதுங்கிறத ஃபுல் வீடியோவை நம்ம இப்போ பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் எடுத்து வச்சாச்சு. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய், மெயின் இதில் கத்திரிக்காய் தான். அந்த கத்திரிக்காய் குறுக்கு வாக்கில் கட் பண்ணிக்கிறோம். நீங்கள் நெட்டு வாக்கில் கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். நெட்டு வாக்கில் கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வழக்கம் போல் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தூக்கி ஒரு வடை சட்டி தூக்கி வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா கொஞ்சம் காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு, அந்த உளுத்தம் பருப்பு அதில் ஒரு 2 போட்டுக்கங்க போதும். கடுகு சும்மா லைட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னாவே போதும். நீங்கள் பெரிய குழம்பா வைக்கிற மாதிரி இருந்துச்சா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர்றப்ப வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் இது, அதை எடுத்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது லைட்டாக அப்படியே ரோஸ்ட் ஆகி அப்படியே இதானுச்சுனாவே போதும். பிரியாணிலாம் செஞ்சோம்னா நல்லா அப்படியே கருகிற அளவுக்கு செஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த வீடியோ என்ன போடுறோம். அடுத்து என்ன, தக்காளி தான். தக்காளி நம்ம ஒரு 2 தக்காளி நம்ம போட்டிருக்கிறோம். இந்த தக்காளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு அப்படியே கிண்டி விட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறமா கிண்டி விட்டிங்கன்னா சரியாக போயிடும், பச்சை வாசம் போயிடும். இந்த பக்கம் இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சுட வச்சுக்கலாம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கருவாட்டுக்காக. கருவாடு நம்ம இதில் போகிறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, தக்காளி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் அதில் போட்டுடலாம். போட்டு இந்த தக்காளி, காய் இது 2ம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் லைட்டாக. ஏன்னா தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணி ஈரப்பதம் அப்படியே இருக்கும், அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி நல்லா கூட்டு மாதிரி தான் இருக்கும். இப்போயே எடுத்து சாப்பிடலாம். கருவாடு கொஞ்சம் நம்ம பெரிய கருவாடு தான் எடுத்துருக்குறோம். இதில் இருக்கிற அந்த தலைப்பகுதி, அந்த கண் இது, அதை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மல்லித்தூள், மல்லித்தூள் குழம்பு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரத்துக்காக இதாக இருக்கும். அதோட 2 ஸ்பூனும் மிளகாத்தூள். மூணு ஸ்பூனு போட்டானெல்லாம் நினைக்காதீங்க, இது சின்ன ஸ்பூனு. நார்மலாக நம்ம அளக்கிற ஸ்பூனில் 2 ஸ்பூனு. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த மசாலாலாம் போடுறப்போ பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிண்டாமல் இருப்போம், அந்த நேரத்தில் எதாவது கறி போயிடும், அடி பிடிச்சிரும். அவ்வளோதான். கொஞ்சமாக சாம்பார் மசாலா லைட்டாக போட்டுக்கலாம்.
இப்போ மசாலா வந்து எல்லா பக்கமும் இறங்குற அளவுக்கு கிண்டி விட்டோம்னா நமக்கு அப்படியே மசாலா வந்து எல்லா காயிலையும் அப்ளை ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரையாக வரன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் கருவாடெல்லாம் கிள்ளி வச்சதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்படி தலையை தனியாக பிடிச்சி எடுத்துடணும். இதில் நான் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறோம். ரொம்ப ட்ரை ஆயிரும்னா எனக்கு இன்னும் நம்ம இதே போடல, கருவாடே போடல. அதனால் லைட்டாக இப்போ தண்ணி ஊற்றி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ இந்த கருவாடை எடுத்து தனியாக இது பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு தடவை தனியாக தண்ணியில் கழுவிடுங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி தண்ணி சுட வச்சுருந்தோம், அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி இருந்துச்சுனாவே போதும். கொஞ்சம் நமக்கு இதாகிக்கும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கல் பள்ளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசல், லைட்டாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். குழம்பு அப்போ தான் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். கெட்டு போகாத வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கும். புளி கரைசின தண்ணியும் அந்த நம்ம குழம்புலேயே ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு அதையும் கிண்டி விட்டுடலாம். அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்கும். குழம்பு பாருங்கள் இப்போயே ரெடியான மாதிரி இருக்குது. அப்படியே பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சமாக கருவேப்பிலை தலை பிச்சுட்டு வந்துடலாம். நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தலை அப்படியே பிச்சுட்டு வந்து எடுத்து வந்துக்கலாம். அப்படியே இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தலையும் லைட்டாக போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கருவாடு இருக்குது பாருங்கள், அப்படியே கருவாடு மணக்க அப்படியே எடுத்து போட்டோம்னா வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அப்படியே போட்டு கருவாடையும் 2 கிண்டி விட்டோம்னா வச்சுக்கோங்க, கருவாடு எல்லா கத்திரிக்காயும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிரும். ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணியில் போட்டு நல்லா இது பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல. இந்த மசாலா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவாட்டில் இறங்குற அளவுக்கு கொஞ்சம் கொதிச்சுனாவே போதுமானதான். இந்த பதம் வந்துருச்சுனாவே இதுக்கு மேலே நம்ம இருக்கிறது தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்கேயே வச்சு வர ஆரம்பிச்சிடும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஃபினிஷிங் டச் கொத்தமல்லி தழை போட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னாவே உங்களுக்கு போதும். மணக்க கருவாட்டு குழம்பு கத்திரிக்காயோடு ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள், வீட்டில் செம்மையாக இருக்கும். சோறு குண்டாங்காலி ஆயிரும். அப்புறம் இந்த மாதிரி வீடியோ போட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை மக்களே. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.